ஹலோ வியூவர்ஸ், ஒரு அல்டிமேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷிம்லா மணாலி ட்ரிப்பில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். 5 days எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்லி மணாலி போகாதவங்களாக தான் இருப்பீங்க. நாங்கள் ஹிமாலயா டூர் பேக்கேஜ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். அதோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் பர் பர்சன் எவ்வளோ ஆகுங்கிறத நான் வீடியோட லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி இருந்தாலும் சரி, டூர் பேக்கேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெல்லி ரீச் ஆகிட்டு அங்கே இருந்து தான் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாடு ஆர் கர்நாடகா எங்கே இருந்தாலும் டெல்லிக்கு ட்ரெயின் ஆர் ஃப்ளைட் புக் பண்ணிக்கோங்க. அதுவும் 1 month பிஃபோரே பண்ணணும். அப்போ தான் ட்ரெயின் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஃப்ளைட் சார்ஜஸ் ஆல்சோ கம்மியாகவே இருக்கும். நாங்கள் பெங்களூரில் இருந்து கர்நாடகா எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம். என்ன கேட்டால் ட்ரெயினில் 3rd AC கோச் தாங்க பெஸ்ட் சாய்ஸ். அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2300 ஆகும். இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா 38 hours ஆஃப் ஜர்னி, 2 nights 1 day ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லீப்பர் கோச் மட்டும் தயவு செஞ்சு புக் பண்ணிடாதீங்க லாங் ட்ராவலுக்கு. நாங்கள் போன டைம் January 2024. அப்போது டெல்லியில் ஃபாக் இஷ்யூ இருந்தனால எங்கள் ட்ரெயின் 6 hours டிலேயில் தாங்க போச்சு. அதனால் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ட்ரெயின்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி லைக் ரீசன்ட் டேஸில் ஆன் டைமில் தான் போயிட்டு இருந்ததா இல்லை டிலேவாக போகுதான்னு கூகுளில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. இதுவே நீங்கள் சென்னையிலேருந்து போகிற மாதிரி இருந்தால் தான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் புக் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் காஸ்ட் தாங்க வரும். இல்லை நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகணும், அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை, டைம் ஆல்சோ சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிக்கோங்க. அதோட காஸ்ட் அரௌண்ட் 6,000 to 10,000 பேஸ்ட் ஆன் ஏர்லைன்ஸ் இருக்கும். வெறும் 3 to 4 hours நீங்கள் டெல்லி ரீச் ஆகிடலாம். Day 1 ஆக்சுவலி எங்கள் ட்ரெயின் மார்னிங் 8:30 ரீச் ஆக வேண்டியது. டிலே ஆனதுனால அரௌண்ட் 2 o'clock ரீச் ஆனோம். எங்களை ஹஸ்ரத் நிசாமுத்தீன் ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி இருந்தால் வால்வோ பஸ் புக் பண்ணிக்கோங்க. அதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 500 to 800 இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெல்லி டு ஷிம்லா 355 kilometers. இது 8 to 10 hours ட்ராவல் இருக்கும். நீங்கள் மார்னிங் ரீச் ஆகுறதும் நைட் ரீச் ஆகுறதும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிபார்ச்சர் டைம். டுவர்ட்ஸ் ஷிம்லா நாங்கள் ஓவர் நைட் ட்ராவல் பண்ணோம். ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 2000க்கு நல்ல வேலி வியூ ஹோட்டல்ஸ் இருக்குது. பேச்சுலர்ஸாக போகிற மாதிரி இருந்தால் பெட்டர் ஹாஸ்டல்ஸ் எடுத்துக்கலாம். எங்களோட பேக்கேஜில் குஃப்ரியில் ரூம் புக் பண்ணி கொடுத்தாங்க. Day 2 நாங்கள் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். தென் குஃப்ரி அட்வென்ச்சர் பாயிண்ட்டுக்கு போனோம். ஹாஃப் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஈவினிங்கில் ஷிம்லா ரோடுக்கு போனோம். அங்கே கிறிஸ் சர்ச், ஜக்கு டெம்பிள் விசிட் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் மணலிக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் நைட் கிளம்புனா தான் மார்னிங் ரீச் ஆக முடியும். நைட் ட்ராவல் பண்ணிக்கோங்க, இல்லைனா மார்னிங் டே டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கு பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 500 to 1000 ஆகும். Day 3 மார்னிங் தான் நாங்கள் மணாலி ரீச் ஆனோம். ஒரு நல்ல வியூ ஹோட்டலாக தான் இருந்தது. தென் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 12 o'clock சைட் சீயிங் கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வஷிஷ் டெம்பிள் அண்ட் ஜோகினி ஃபால்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் ஒன்றுங்க, உங்களால் ட்ரெக்கிங் போக முடியும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு மலையே நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். எதுக்காக அந்த ஜோகினி ஃபால்ஸை நம்ம பார்க்கணும்னா, நம்ம 96 மூவியில் விஜய் சேதுபதி லைஃப் ஆஃப் ரம் சாங்கில் வர ஃபால்ஸ் தாங்க அது. இதை முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் மால் ரோட் பிளான் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 places கவர் பண்ணியிருந்தோம். ஒன் இஸ் ஹடிம்பா டெம்பிள் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிபெட்டன் மானஸ்ட்ரி. இதை பார்த்துட்டு மால் ரோடில் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. அங்கே நாங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். Day 4 நாங்கள் கோக்சார் வேலி போயிருந்தோம். வழியில் அட்டல் டனலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்டாக எல்லோரும் சோலாங் அண்ட் ரோத்தாங் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கோக்சார் வேலி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கோக்சார் வேலியும் ஒரு நல்ல ஃபோட்டோஷூட் பிளேஸ் தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் போனப்போ சோலாங்கில் ஸ்னோ அவ்வளோவா இல்லை, கோக்சார் போயிருந்தோம். நீங்கள் ஸ்னோ எல்லாம் பார்க்கணும்னா டிசம்பர் மந்த் தாங்க பெஸ்ட். சப்போஸ் ஸ்னோ அதிகமாக இருந்தால் சம் பிளேசஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ரோத்தாங் போகிறதா இருந்தால் அதுக்கு நம்ம முன்னாடியே என்ட்ரி பாஸ் புக் பண்ணணும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் சீசன் போகிறீங்கன்னா February to October ஸ்னோ இருக்காது. பெட்டர் ஆன் சீசனில் போங்க. அன்றைக்கி ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தென் குல்லுவில் சில அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணிவிட்டு காசோல் வழியாக மணிக்கரன் ஹாட் ஸ்ப்ரிங் விசிட்க்கு போனோம். மணிக்கரன் மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ். நீங்களும் போனீங்கன்னா மஸ்ட் அந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். தென் நாங்கள் அப்படியே அங்கே இருந்து டுவர்ட்ஸ் டெல்லிக்கு ஓவர் நைட் ட்ராவல் பண்ணோம். Day 5 மார்னிங் 8 o'clock நிசாமுதீன் ஸ்டேஷனில் எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரிட்டர்ன் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் ஃப்ளைட் ஈவினிங் 7 o'clockங்கிறதுனால
நிறைய டைம் இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே ஸ்டேஷனில் இருந்து மெட்ரோக்கு புக் பண்ணி சரோஜினி மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ணோம். தென் இந்தியா கேட் அண்ட் ரெட் ஃபோர்ட் எல்லாமே விசிட் பண்ணோம். ஒரு 4 o'clock ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தால் பெட்டர், நீங்கள் வெளியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லன்ச் முடிச்சிடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் ஆல்சோ புக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் போனது டூர் பேக்கேஜில் தான். பர் பர்சனுக்கு 11,000. இதில் ஹோட்டல்ஸ் அண்ட் சைட் சீயிங் மட்டும்தான் இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே நாம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ட்ராவல்ஸ் புக் பண்ணாலுமே டெல்லியில் இருந்து தான் உங்களை பிக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ பேக்கேஜ் ப்ளஸ் ட்ராவல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்னு டோட்டலாக பர் பர்சனுக்கு 20,000 to 25,000 ஆகும். இந்த 10,000 இருந்தால் மணாலி போயிட்டு வந்துடலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஆன்லைனில் நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தால் குரூப் டூர் மாதிரி பேக்கேஜ் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏன்னா அது உங்களுக்கு நியூ பிளேஸுங்கிறனால கம்யூனிகேஷன் அண்ட் ட்ராவலிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ஸ், அட்வென்ச்சர்ஸ், ட்ராவல் அண்ட் பேக்கேஜ் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரம் ரெடி டு எக்ஸ்ப்ளோர்.